சென்னை காவல் ஆணையருக்கு பார் கவுன்சில் வலியுறுத்தியுள்ளது. காவல்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிப்பில் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மோட்டார் வாகன சட்டப்பிரிவு விதிகளை பயன்படுத்தி வழக்கறிஞர் ஸ்டிக்கர் ஒட்டுவதை தடுக்க முடியாது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்ட தடை வைத்து காவல்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கை நம்பர் பிளேட்டுகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும், பார் கவுன்சில் தரப்பில் வழங்கப்பட்ட ஸ்டிக்கர் பயன்படுத்துவதை தடுக்க கூடாது என்று தமிழ்நாடு புதுவை பார் கவுன்சில் சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் வலியுறுத்தியுள்ளது. சொந்த வாகனங்களில் ஊடகம், காவல்துறை, நீதித்துறை, வழக்கறிஞர் என ஸ்டிக்கர் ஒட்டினால் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் 198வது பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை போக்குவரத்து போலீஸ் தரப்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பில் வழக்கறிஞர்கள் பற்றிய குறிப்பை திரும்ப பெற வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் ஏற்கனவே கேட்டுக் கொண்டிருந்தது. இது குறித்து தமிழ்நாடு புதுவை பார் கவுன்சில் தலைவர் PS அமல்ராஜ் சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் போலி வழக்கறிஞர்களை தடுக்க வழக்கறிஞர்களுக்கு பார் கவுன்சில் சார்பில் ஸ்டிக்கர் வழங்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். வாகனத்தினுடைய RC புக், இன்சூரன்ஸ், வழக்கறிஞர் பதிவு ஆகிய ஆவணங்களின் அடிப்படையாகவே கொண்டு ஆய்வு செய்த பின்னரே அவர்களுக்கு ஸ்டிக்கர் வழங்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் காவல்துறை வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ள மோட்டார் வாகன சட்ட பிரிவுகள் 177 மற்றும் 198 நம்பர் பிளேட் குறைபாடு தொடர்பானது மட்டுமே என்றும், அந்த விதிகளை வழக்கறிஞர்கள் ஸ்டிக்கர் ஒட்டுவதை தடுக்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழ்நாடு புதுவை பார் கவுன்சில் வழங்கியுள்ள இந்த ஸ்டிக்கரை பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை தடுக்க கூடாது என்று, தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் அவர் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.